அந்த குழுவிற்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அருண் தொடர்ந்தான். 2வது குழு 2 நாட்களில் அந்த காட்டுக்கு அனுப்பப்படுகிறது. விஜய் பதிலளிப்பதற்குள் அருணுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. அவனது முகபாவம் உடனடியாக மாறியது. நான் போக வேண்டும், இது ஒரு அவசர நிலை, நீ வீட்டுக்குச் செல் என்று அவன் விரைவாக கூறிவிட்டு சென்றான். ஆனால் விஜய் அருணின் வீட்டிற்கு செல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு முடிவை எடுத்தான். அவன் பேராசிரியரை சந்திக்கச் சென்றான். அந்த இடம் பலத்த பாதுகாப்புடன் இருந்தது. ஒவ்வொரு மூலையிலும் பாதுகாவலர்கள் நின்றிருந்தனர். விஜய் சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். பிறகு அமைதியாக சுற்றுச்சுவரை தாண்டி ஏறி உள்ளே நுழைந்தான். அவன் நிழல்களுக்குள் கவனமாக நகர்ந்து சென்று இறுதியாக ஒரு சோபாவில் தனியாக அமர்ந்திருந்த பேராசிரியரை கண்டான். இதுதான் அவனுக்கான வாய்ப்பு. விஜய் அமைதியாக பின்னால் இருந்து முன்னேறி வந்து பேராசிரியரின் வாயை விரைவாக மூடி தாழ்ந்த அவசரமான குரலில் கூறினான், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வது தவறு என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கத்தி உங்கள் மெய்காப்பாளர்களை அழைக்கலாம். பேராசிரியர் மெதுவாக தலையசைத்தார். விஜய் முன்னே சென்று அவரை நேருக்கு நேர் எதிர்கொண்டான். பேராசிரியர் முதலில் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் கடுமையாக, நீ யார், ஏன் இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். விஜய் ஒரு பெருமூச்சு விட்டு, பிரியா, அவளுடைய நண்பர்கள், புத்தகம் மற்றும் காட்டிற்கு வழிகாட்டும் தடயங்கள் என எல்லாவற்றையும் விளக்கினான். அவன் பேச பேச பேராசிரியரின் முகபாவம் மேலும் இருண்டது. விஜய் பேசி முடித்ததும் பேராசிரியர் தலையை அசைத்து உறுதியாக, அந்த காட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறாயோ அங்கே யாரும் எளிதில் நுழைய முடியாது. பிரியாவும் அவளுடைய நண்பர்களும் உண்மையிலேயே அங்கே சென்றிருந்தாள் இந்நேரம் அவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். நீ வீட்டிற்கு திரும்பிச் சென்று இதையெல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்க்கையை முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்றார். அவரது குரல் கடுமையாகவும் வளைந்து கொடுக்காத தொனியிலும் இருந்தது. விஜய் தன் கைகளை இறுக்கினான். வேறு எதுவும் அவனை மாற்றிவிட முடியாது. அவன் அமைதியாக, நானே அவளை கண்டுபிடிப்பேன் என்று கூறிவிட்டு புறப்படத் தொடங்கினான். பேராசிரியரின் குரல் அவனை நடுவழியில் நிறுத்தியது. நீ வீட்டுக்கு போற இல்லையா? விஜய் தலையை அசைத்தான். இல்லை, பிரியா இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பேராசிரியரின் கண்கள் சுருங்கின. நீ இறந்துவிடக்கூடும். விஜய் அவரை நேராக கண்களை பார்த்தான். அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. விஜயின் பார்வையில் உறுதி கனன்று கொண்டிருக்க அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. விஜய் வெளியேறும் வழியை நோக்கி மேலும் சில அடிகள் எடுத்து வைத்தான். நில்லுங்கள் என்று பேராசிரியர் கூப்பிட்டார். விஜய் நின்றான். உங்கள் பிரியாவை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஒரு கணம் தான் கேட்டதை விஜயால் நம்ப முடியவில்லை. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்திருந்தன. நிம்மதியும் நம்பிக்கையும் கலந்த ஒரு அலை அவன் உடலெங்கும் பரவியது. நன்றி சார் என்றான். அவன் குரல் லேசாக நடுங்கியது. பேராசிரியர் அவனை தீவிரமாக பார்த்தார். இப்போதே எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது எளிதாக இருக்கப் போவதில்லை. அந்த காட்டில் இருப்பது உன்னால் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. விஜய் தயக்கமின்றி தலையசைத்தான். அது எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் அவன் தயாராக இருந்தான். பேராசிரியர் உடனடியாக ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். திடீரென ஏற்பட்ட அவசரத்தால் குழப்பமடைந்த குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக அறைக்குள் கூடினர். அனைவரும் கூடியதும் பேராசிரியர் எழுந்து நின்று அவர்களை கடுமையாக பார்த்தார். நான் நமது திட்டத்தை மாற்றிவிட்டேன் என்று அவர் உறுதியாக கூறினார். அறை அமைதியானது. நீங்கள் 2 நாட்களில் காட்டிற்கு புறப்படவில்லை. இன்றே புறப்படுகிறீர்கள். இன்னும் 1 மணி நேரத்தில். அணி முழுவதும் ஒரு அதிர்ச்சி அலை பரவியது. சிலர் கவலையுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மற்றவர்களோ எந்த எதிர்வினையும் மாற்ற முடியாமல் உறைந்து நின்றனர். விஜய் மூலையில் நின்று நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதயம் மீண்டும் படபடக்கத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அது பயத்தால் அல்ல, அது நம்பிக்கையால். பணி தொடங்கிவிட்டது. கூட்டம் முடிந்ததும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் விரைவாக கலைந்து சென்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் பயணத்திற்கும் தங்கள் பாதுகாப்பிற்கும் தேவையான உபகரணங்களை ஏற்பாடு செய்வதில் விரைந்தனர். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு விஜய் பேராசிரியரிடம் சென்றான். சார், நான் போய் என் பையை எடுத்து வருகிறேன். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறேன் என்றான். பேராசிரியர் பெரிதாக பேசாமல் தலையசைத்தார். விஜய் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. அவன் திரும்பி அவசரமாக வெளியேறினான்.